ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். நாம் செய்த செயலின் நுழைவாக நமக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் உழைப்பில் இன்பம் என்ற தலைவில் 10வது பாடலில் பொய்யே உரைக்கின்றேன் என் சொல்லும் புனைந்து கொண்டாய், மெய்யே திரு அம்பலத்து ஆடல் செய் வித்தகனே, எய்யேன் இனி வெம்மலக் கூட்டில் இருந்து என் உள்ளம் நையேன், சுத்த நல்லுடம்பு எய்தினேன் அநிலத்தே என பாடலை பதிவு செய்கின்றார். வெம்மலக்கூடு காரணம் காமம், கோபம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், கொலை இவ்வளவும் மனதில் இருந்து, அதாவது ஆன்மா பிரதிபலிப்பு மனம் ஆன்மாவிலிருந்து நீங்காதால், ஆன்மாவை மறைக்கக்கூடிய மேற்கூறிய 7 திரை விலகாதால், மறைப்பாகிய ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, அறியாமையை கூடி ஆன்மாவுள் இறைவன் உள்ளான் நம்முள் என்பதை அறியாமல் இந்த உடம்பு கீழே விழுந்து விடுகிறது. அதனால்தான் நம் பெருமான் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் என்கின்றார். இந்த மலக்கூடு விழாமல் இருக்க நித்திய கர்ம விதி, சிறப்பு விதி, பொது விதி கூறி, உறுதிப்பொருள் 4 ஒழுக்கங்கள் 4 கூறி, தேகநஷ்ட தெய்வ விளக்கம் கூறி, அகவினத்தாராகி எவ்வித துன்பமில்லாது வாழ, எனைத்தும் துன்பிலா வாழ்வு பெற இயலாகிய தயவு நெறி வழங்கி, துறையுது, வழியுது, துணிவிது, நீ செய்யும் முறையுது என இறைவன் கூற, நாம் பெருமான் செயல்பட்டு கடவுள் நிலை அருள் அந்நிலையை ஜீவகாரணிய ஒழுக்கத்தால் பெற்று புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் ஆற்றல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே என்கின்றார். ஆக நாம் உயிர்கருணை பலகாலம் தினசரி செய்ய செய்ய இறைவனின் அருளால் உயிர் பொருள் கூட கூட, கோபம் உள்ளொளி கூட கூட, உட்பகையாகிய ஆசை வெளியேற, கொழுந்துவிட்டு எறும் தீ பசித்தியை அணைக்க அணைக்க, முதலில் நம் உடன் உள்ளவர்கள் உள்ளும் இறைவன் உள்ளான் என நம் பக்குவ ஆன்மா, அந்த பக்குவமில்லாத ஆன்மா செய்யும் செயல் யாவும் பொறுக்கும் தன்மை வந்துவிட்டாலே சுத்த சன்மாதத்துக்கு உரியவராகி நாம் கோபமும் காமமும் ஏற்படும் போது ஞான அறிவால் தடுத்து வாழ்ந்தால் இந்த மலக்கூடு கீழே சாயாது. உள்ளம் நையேன் ஆன்மா பிரதிபலிப்பு மனம். இந்த உலகில் தேவை உள்ளவரை மனத்தை வெல்ல முடியாது. சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தமசர் குருவை என்பார். முதலில் உலகில் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, மனைவி, குழந்தைகள், இந்த தேவையாவும் முடிந்து நாம் அறமிராத உழைத்து தேடி உரிமையாக உள்ள பொய்ப்பொருளை பயணம் போகும்போது எடுத்து போக முடியாது என்கின்ற மெய்யுணர்வு வந்து உடைமையக்கூடிய உயிர்கருணை பலகாரம் தினசரி தடைபடாது நம் தரத்துக்கு தக்கவாறு நாம் செயல்பட எல்லா உண்மையும் புரியும். இப்போ உள்ளமாகிய ஆன்மாவின் பிரதிபலிப்பில் தூக்கம், சோம்பல், துன்பம், அச்சம், ஏக்கம், மாயை, இருள், வினை எல்லாம் ஒளிந்துவிடும். மனக்குறை நீங்கினால் வாழ்வு பெறுவோம். இங்குரு தீமையுனம் தொடரா வகை
நாம் செய்த பரோபகாரச் செயலால் ஆற்றல் கூடி தயவு பேராற்றல் காக்கும். சுத்த நல்லுடம்பு எய்தினேன் நானிலத்தே, புலத்த மனத்தை அடக்கி ஒருபோது நினைக்க மாட்டாதே, அளந்த சிறியேன் விலை பொறுத்தே அருளமுதம் அளித்திங்கே, உளந்த உடம்பை அழியாத உடம்பாய் புரிந்து என் உயிரிலே, கலந்த பதியே நின்றனக்கு கைமாறு ஏது கொடுப்பேன் என்கின்றார். பொய்யே உரைக்கின்றேன் என் சொல்லும் புனைந்து கொண்டாய். என் ஐயா இறைவன் என் ஐயாவையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இசைவித்து உலகில் நிலைபெற்று வாழ்வுற கருணை வள்ளல் நீ என்கின்றார். ஆக இவரை இறைவனை தவிர வேறு என்ன நினைத்தார் இவர்? உயிர்கள் பால் தயவு, இறைவன் பால் அன்பு. அதனாலே நீயே தத்திய தர்மச்சாலை வழங்கி அதில் அன்னவிரயம் செய்து ஏறா நிலை மேல் ஏற்றி அவரை அடையச் செய்வித்தார். எனவே நான் உரைக்கும் வார்த்தையாவும் நீ உரைக்கின்ற வார்த்தை. எனவே தன்னுரு எண்ணுரு, தன்னுரை எண்ணுரை, என்னை ஏற்றிய என் தனி தந்தையே என்கின்றார். மேலும் பொய்பிடித்தாரெல்லாம் புறத்திருக்க, நான் போய் பொதுநடம் கண்டுகளித்தவர் கூறும் வார்த்தையாவும் இறைவன் திருக்குறிப்பு திருவார்த்தை. காரணம், ஏன் உரைத்தேனெனில் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். நான் அடையும் பயனும் நீங்களும் அடைய வேண்டும் என்று. இங்குதான் ஜீவநாயகத்தில் நிற்கின்றார் நம் ஐயா. அதனால்தான் உள்ளபடி உரைக்கின்றார். அதனால் ஏதாகுமோ என்று இணைச்சதெல்லாம் வேத ஆகமம் என்றே மேலணிந்து கொண்டான். நீயே என் பிள்ளை, நின் பாட்டில் குற்றம் ஒன்றும் மாயம் என அந்தோ அணிந்து கொண்டு தன் முன் அரங்கேற்றம் செய்தான் என்கின்றார். மெய்யே திரு அம்பலத்து ஆடல் செய் வித்தகனே, மெய்யே பரமாகாச சொர்பர், அனாதியான இறைவன். அவரே சிதாகாசத்தில் ஆன்ம ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார். அவரை உயரலாம் ஒரு நீ நடம் புரியும் திருப்பூது என அறிந்து ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கப்பெற்று எத்துணையும் பேதமுறாது எவையும் தம்முயிர் போல் எண்ணி அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்கி பரவரச் செயலால் இவர் ஆற்றல் பெற்று இந்த ஆற்றலுடன் அருள் ஒளி கூடி இன்று முத்தேக சித்தி பெற்று நம்மை வாழ்விக்க மறைந்து நின்று செயல்புரிகிறார். அவர் கூறியபட்டு பாடுபட்டு பலன் உண்டு, ஒரு காலம் பொய்த்து போகாது. நம் சுத்த சன்மார்க்க சாதுக்கள் அனைவரும் வேண்டிய விண்ணப்பத்திற்கு விளங்க போர் ஒப்பந்தம் நிறுத்தியும் வினை பயன் விடு யாரை விட்டது, மீண்டும் அவர்களையாக வம்பில் மாட்டிக்கொள்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சுவது அற்புத கடவுளே அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள், அவர்களை மறுபடியும் காப்பாற்றுவீராக. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் என்போம்.